கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட உப்பு பொருளை உருவகப்படுத்தி மையப்படுத்தி ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் பயன்படுத்துகிற ஊமைகள் எல்லாமே, பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டதாக, தொடர்பு உடையதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த உப்பு என்பது அனைவருடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருள், மலிவான பொருள். அது பயன்படுத்தவில்லை, சமையலுக்கு அதை பயன்படுத்தவில்லை, பண்டங்கள் பலகாரங்கள் இதற்கு பயன்படுத்தவில்லை என்றால், போட தவறிவிட்டால் அது குப்பையிலே போடப்படும். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல அந்த உப்பு இல்லாத வீடுகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. அரிசி ஒரு நாள் குறைந்துவிடும், மற்ற பொருட்கள் குறைந்துவிடும், ஆனால் உப்பு எப்போதுமே ஒரு வீட்டில் இருந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் உப்பு 2 தன்மை உடையதாக இருக்கிறது. ஒன்று சுவை தருகிறது, இன்னொன்று பாதுகாக்கிறது. அந்த சுவை தருவதனாலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் எப்படி உப்பு சுவை தருகிறதோ அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளை சுவை தருகின்ற வாழ்க்கையை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல பாதுகாக்கக்கூடிய தன்மை, ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடிய, கருவாடு, ஊறுகாய் போன்ற பொருட்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது உப்பு. அப்போ அழிவில்லாமல் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அழியாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். கடவுளுடைய பிள்ளைகளே, இதை நான் முடிக்கிறேன். மற்றவர்களுக்கு சுவை தருகின்ற வாழ்க்கை, மற்றவர்களை அழிவின் பாதையில மீட்டு பாதுகாக்கிற வாழ்க்கை, மக்கள் அழிவின் பாதையில செல்லக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவானவர் கூறிய ஓமையை, சத்தியத்தை, மலை பிரசங்கத்தை குறிப்பிடுகிறார். விசுவாசித்தால் அவருடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.